என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது. இதை நீ கேட்கும் இந்த நொடியிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகின்றது. நீ செய்யும் செயலால் தான் உனக்கு துன்பமும் சந்தோஷமும் வருகின்றது என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டாயா? இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் அதற்கு காரணமாக நான் இருக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த கஷ்டங்களும் இப்போது அடைந்திருக்கும் தடைகளும் உனக்கு இப்போது நல்லதாக மாறப்போகின்றது. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்காகவும் உனது நீண்ட ஆழமான பொறுமைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன். உன் எண்ணமும் செயலும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் தானே உனக்கான நல்ல நேரத்தை இப்போது ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன். நான் காட்டும் வழியில் நீ செல்ல வேண்டும் என்று நான் இப்போது உன்னுடைய கரங்களை பிடித்து நடந்து கொண்டிருக்கின்றேன். இனி எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி உன்னுடைய பெருமாள் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கின்றேன். என்னை அவமதித்து சென்று விடாதே என் தங்கமே. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது நிறைவேறப் போகின்றது. எத்தனை பேர் சேர்ந்து உனக்கு பழி செய்தாலும் சரி, உனது வழியை அடைத்தாலும் சரி, அத்தனை பேரும் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் வேதனைகளும் சுமைகளும் எதுவுமே நிரந்தரமல்ல. எதையும் நினைத்து கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் அதை விரைவிலேயே நீ கடந்து வந்துவிட முயற்சி செய்தால் உன்னுடைய துன்பமும் இன்பமாக மாறிவிடும். கடல் அலைகளைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் வந்தாலும் நான் உன்னை எப்படியாவது கரை சேர்த்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றது தானே? நீ என்னிடம் அழுது மன்றாடிய கஷ்டங்களை எல்லாம் நான் இப்போது சரி செய்து விட்டேன். உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் கூட நான் முடித்து வைக்கப் போகின்றேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நொடி கூட நீ கவலைப்படக்கூடாது. யார் உருவத்திலாவது நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். பொறுமையாக இரு என் தங்கமே. நீ எதற்கும் பயப்படக்கூடாது. எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. எல்லாவற்றையும் கடந்து போவதுதானே வாழ்க்கை. உனக்காக நான் ஒதுக்கியது ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. அது என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தோல்வியே அடைய நேர்ந்தாலும் கூட நீ நம்பிக்கையோடு இருந்து பார். ஆனால் யாரையும் நம்பி தோற்று போகாதே என் செல்லமே. இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரை பார்த்து நீ கவலைப்படுவதை விட அவர்கள் அப்படித்தான் என்று சொல்லி அவர்களை விட்டு விலகிவிடு. கஷ்டங்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீதான் அதை பார்த்து பயந்து கொண்டும் உன்னுடைய மனதை குழப்பிக் கொண்டும் இருக்கின்றாய். நான் உனக்காக துணை இருக்கும் போது, உன்னுடைய தந்தையாக பெருமாளே இருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆறுதல் கூற யாருமே இல்லாமல் என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ சோர்ந்து போகும் நேரத்தில் உனக்கு யாரும் துணையில்லை என்று நீயாகவே நினைத்துக் கொள்கின்றாய். கலங்காதே என் தங்கமே. உனக்காக எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உதவி செய்வேன். நான் ஒருபோதும் நீ கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறுவதே கிடையாது. நான் உன்னிடம் சொல்லுவது எல்லாமே என்னை நம்பு என்றுதானே சொல்கின்றேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பதால் தான் நான் இதை சொல்கின்றேன். ஆனால் நீதான் ஒரு சில சமயங்களில் என்னை நம்புகின்றாய். கஷ்டமும் கவலைகளும் வரும்போது என்னையே மறந்து விடுகின்றாய். அதனால் தான் இப்போது உன்னுடைய கஷ்ட காலங்களை முடித்து வைக்க நானே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கும். இவ்வளவு நாட்கள் நீ எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது இப்போது நடைபெறப் போகின்றது. நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். உனக்கு நான் கொடுக்க போவதையும் யாராலும் தடுக்க முடியாது. நான் சொன்ன நேரத்தில் உனக்கான விஷயங்கள் சரியாக நடக்கும். உனக்கானதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் உனக்கு நிஜமாகவே நடக்குமா?
கேட்டது கிடைக்குமா என்று புலம்பாதே. கண்டிப்பாக நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பேன். நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் அது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும், உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீர்வேன். அப்படிப்பட்ட நல்ல நேரமும் காலமும் இப்போது உனக்கு வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. நீ எதற்கும் பயப்படாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது எனக்கும் ஒரு கஷ்டம்தான். அது என்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதனால் உன்னுடைய கஷ்டம் உனக்கு மட்டுமே என்று அழுது கொண்டிருக்காதே. எனக்கும் உனக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என் தங்கமே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை, நான் உன்னுடைய தந்தை என்பதை எப்போதும் மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது என்னையும் வந்து சேரும் என் செல்லமே. உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும். அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வுகளும் நிச்சயமாக இனிப்பான நிகழ்வுகளாக மாறும். உன்னுடைய அப்பாவை முழுமையாக நம்பி உன்னுடைய கையோடு வைத்துக்கொள். நம்பிக்கை உள்ளவரோடே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்டவரை ஒரு நாளும் நான் வெறுத்தோ ஒதுக்கியோ ஒரு காலமும் அவர்களுக்கு தீங்கிழைக்க நான் விட்டதில்லை. என்னை மீறி உன்னை எந்த தீய சக்திகளாலும் நெருங்கிவிட முடியாது. என்னுடைய பிள்ளையான உனக்கு இதன் பிறகு எவ்வித கஷ்டங்களையும் அனுபவிக்க நான் விட மாட்டேன். நானே என்னுடைய பிள்ளைகளின் பக்கத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொள்ள போகிறேன். என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருப்பது என்னுடைய கடமையல்லவா? கண்ணீரோடு எந்த நேரமும் உன்னுடைய கண்களை ரணப்படுத்தாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை அளிப்பதற்காக உன்னுடைய தந்தை எப்போதுமே உன்னுடனே இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் மறவாதே. நம்பிக்கை ஒன்றே சந்தோஷத்திற்கான முன்னோடியாகும். எனவே நம்பிக்கை என்கின்ற வாழ்க்கையை விட்டு விடாதே என் செல்லமே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உனக்கு ஏற்றவாறே நடக்கும். எல்லாம் இதன் பிறகு உனக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கும். உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தையும் நீ கடந்து வந்து விட்டாய். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலமே. கோடை காலம் என்று ஒன்று வந்தால் அதன் பிறகு மழைக்காலம் என்று ஒரு காலம் வந்தே தீரும். மரங்களில் இலைகள் உதிர்ந்துவிட்டால் அது இலையுதிர் காலமாகும். அதை கண்டு எந்த மரங்களும் அஞ்சுவதில்லை. அதன் பிறகு கூடிய விரைவிலேயே வசந்த காலம் வந்துவிடும். அதன் பிறகு மரங்கள் செழித்து வளரும். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய கஷ்ட காலங்களை கடந்து வந்து விட்டாய். இதன் பிறகு உன்னுடைய